நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்பில் நம்ம சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்தீங்கன்னா சிம்புவோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வைரலாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சிம்பு அவர்கள் ஹீரோவாகவும் அவரே தான் நடிக்கார், வில்லனாகவும் அவரே தான் நடிக்கார். ஸோ டபுள் ஆக்டு படம் முழுக்க பாகுபலி டைப்பில் பீரியட் போர்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் சிம்புவோட கேரியரில் மிகப்பெரிய உச்சமாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தோட கதையை தேசிங்கு பெரியசாமி உலகநாயகன் கமலஹாசனம் சொல்லி முடித்த உடனே கமல் சொன்னது தான். ஸோ சிம்பு தம்பிக்கு இந்த படத்தில் எல்லா விதமான திறமைகளையும் வெளிக்கொணர அளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்குது. நிச்சயமாக அந்த படம் அவருக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு கமல் அப்போவே சொல்லியிருந்தார். இப்போ இந்த படத்தோட ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போதும் அது உண்மைதான் அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே புரியுது. என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேயே 2 சிம்புவும் பார்த்தீங்கன்னா இந்த தேவர் மகன் கமல் நாசர் மாதிரி, பாகுபலி ராணா பிரபாஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக மோதி முறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஸ்டில்லு. 2 பேருக்குமே அதிகமான முடி, தாடி, மீசை எல்லாமே இருந்துச்சு. அப்போ 2 பேர்த்துக்கு என்னையா டிஃப்ரென்ஸு அப்படிங்கிற ஒரு குழப்பம் அந்த போஸ்டர் பார்க்கும்போது இருந்துச்சு. ஆனாலும் கூட அந்த முகபாவனையிலேயே டிஃப்ரென்ஷியேட் காட்டியிருந்தார், யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்னு. சிம்புவோட திறமை அது. ஆனாலும் கூட அதில் ஒரு கேரக்டர், குறிப்பாக அந்த படத்தில் வில்லன் கேரக்டர் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லனாக சிம்பு நடிகார் பார்த்தீங்களா, அவர் ஒரு திருநங்கை கேரக்டரா. ஸோ அவர் தான் இந்த படத்தில் மிகப்பெரிய வில்லன், அச்சமூட்டும் திகிலூட்டும் வில்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கமல் சொன்ன மாதிரி சிம்புவுக்கு ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சென்டிமெண்ட் எமோஷனல் மாஸ் இப்படி எல்லா விஷயங்களும் ஒரு சிம்புக்கு இருக்கும். இன்னொரு சிம்புக்கு பார்த்திங்கன்னா சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வாங்குகிற அளவுக்கு ஒரு நடிப்பு திறமையை கொண்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர், அதுதான் வில்லத்தனமான அந்த திருநங்கை கேரக்டரு. ஸோ கண்டிப்பாக சிம்புவோட ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, சினிமாவை நேசிக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும் சிம்புவோட இந்த படம் மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அது STR 48 அப்படிங்கிறது இன்னும் ஸ்பெஷல். ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த படத்தோட டைட்டில் என்னவாக இருக்கும், இந்த படத்தை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டுகள் என்ன அப்படிங்கிறத.